Welcome to Special Meals. வாரத்துல ஒரு நாளாவது கட்டாயம் சாப்பிட வேண்டிய எலும்புக்கு பலம் தரக்கூடிய கருப்பு உளுந்தஞ்சோறு தான் இன்னைக்கு செய்ய போறோம். 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் வாசனை வர அளவுக்கு லைட்டா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். உளுந்து வெந்தயத்தோட கலர் மாறிடக்கூடாது. இப்போ அரிசி, வறுத்த உளுந்து, வெந்தயத்தை கழுவிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 5½ கப் தண்ணி எடுத்து, தண்ணி சூடானதும் கழுவி வச்சிருந்த அரிசி, உளுந்த அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவி வச்சிருந்த 1/2 கப் தேங்காயில பாதியை இதுல போட்டுடலாம். இப்படி பண்றதால தேங்காயில இருந்து வரக்கூடிய பால் இந்த சாதத்தோட ஃப்ளேவரை இன்னும் கூட்டும். அப்பப்போ கிளறி அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க. சாதம் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதுல 15 பல் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா 20 பல் கூட போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வத்தி போயிடுச்சு. இனிமே கிளறும் போது கரண்டியை மாத்தி பிடிச்சு கரண்டியோட கணையால கிளறுங்க. அப்போ சாதம் உடைஞ்சு போகாம இருக்கும். நாம போட்ட பூண்டு வெந்துருச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சில அரிசி வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படலாம். அப்படி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது, பொங்கல் மாதிரி குழஞ்சும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுப்பட்ட பதத்துல இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுடலாம். மீதி வச்சிருந்த தேங்காவையும் இதுல போட்டுடலாம். கடைசியா தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்மளோட உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. இது தாளிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நம்ம அரிசி போடும்போது தேங்காவையும் போட்டு வேக வச்சதால தேங்காயில இருந்து வர நேச்சுரல் தேங்காய் எண்ணெயே இந்த சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுத்துரும். இந்த சாதத்துக்கு முட்டை முருங்கைக்காய் அவியல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி பாருங்க.